மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி நமதே என்ற இந்த தொடரிலே இன்றைக்கு ஒரு சிறிய சிந்தனை. நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் பார்த்திருக்கிறோம், ஒரு சிலர் தாங்கள் செய்கின்ற வேலையை விரும்பி செய்வார்கள். ஆனால் ஒரு சிலரோ ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் போது அதைவிட இன்னொரு வகையான வேலை அல்லது அதைவிட ஒரு உயர்ந்த வேலை என்ற அந்த எண்ணத்தோடு இருப்பார்கள். அப்படி இருக்கிற ஒரு இளைஞனை ஒரு முறை நான் சந்தித்தேன். அப்போ அவர் சொன்னார், ஃபாதர், எனக்கு அந்த வேலை பிடிக்கல. ஏன்பா பிடிக்கல? ஒரே மாதிரி செஞ்சுட்டே இருக்கிறோம், இன்னும் முன்னேற்றமே இல்லை, அதனால் வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இப்படியே அவர் எல்லாரிடமும் சொல்லி கொண்டிருந்தார். அந்த ஊரில் ஒரு ரிட்டையர்ட் ஆசிரியர் இருக்கிறார். நானும் அவரும் ஒரு நாள் பேசி கொண்டு இருக்கும்போது இந்த இளைஞன் வந்தார். எப்படிப்பா அவனுடைய வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது திரும்ப அதே பதில் அவர் சொன்னார், என்ன வேலை, ஏதோ செய்யணுமோ அப்படிங்கிறதுக்காக செய்கிறேன் அப்படின்னு. அந்த ஆசிரியர் என்னோடு இருந்தவர் அந்த வாலிபனை பார்த்து இப்படி சொன்னார், மண்ணை நேசிக்காத மரமும் தண்ணீரை நேசிக்காத மீனும் உயிர் வாழ்ந்ததாக சரித்திரத்தில் இல்லை என்றார். பாருங்க, எவ்வளோ அழகான வார்த்தைகள். மண்ணை நேசிக்காத மரமும் தண்ணீரை நேசிக்காத மீனும் உயிர் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. ஆம் நண்பர்களே, நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ, என்ன பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அதை முழுமையாக நேசியுங்கள். அதற்காக நீங்கள் உயர்ந்து போக வேண்டாம், வேறொரு வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் ஒரு பணியை செய்கின்ற அந்த காலகட்டத்திலே அந்த பணியை முழுமையாக நேசியுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு ஈடுபாடு அதிலே வரும், அதிலே அப்போதுதான் முன்னேற்றமும் வரும். பாருங்கள், மண்ணை நேசிக்காத மரம், அந்த மரத்திற்கு அந்த மண்ணின் மீது ஒரு பற்று இல்லை என்றால் அதனுடைய வேர்கள் காய்ந்து போய்விடும், முன்னேறவே முடியாது. அதே போலதான் தண்ணீரை நேசிக்காத மீன். இந்த தண்ணீர் எனக்கு பிடிக்கவில்லை, இந்த தண்ணீர் எனக்கு வேண்டாம் என்று ஒரு மீன் சொல்லுமானால் அது உயிர் வாழ முடியாது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனவே இந்த வார்த்தைகளை மீண்டும் ஒருமுறை நமக்கு நினைவுபடுத்திக் கொள்வோம். மண்ணை நேசிக்காத மரமும் தண்ணீரை நேசிக்காத மீனும் உயிர் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. அதே போலதான் செய்கின்ற பணியை நேசிக்காதவர்கள் வாழ்விலே முன்னேற முடியாது. எனவே வெற்றியோடு வாழ வேண்டும் என்றால் அது எந்த பணியாக இருந்தாலும் முழுமையாக நேசித்து அந்த பணியை செய்யுங்கள். அப்போது வெற்றி உங்களதே. அன்போடு வாழ்த்துகிறேன்.